தமிழகத்தில் தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு இல்லை என காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நடிகை குஷ்புவுடன் நமது செய்தியாளர் தாக்கூர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இரண்டு கட்சிகளும் ஒரே மேடையில் வந்திருக்கிறீர்கள். ஒரே கட்சி இரண்டு கட்சிகளுக்குமாக நீங்கள் இப்பொழுது பரிந்துரை செய்கிறீர்கள், பரப்புரை செய்கிறீர்கள். இந்த காலகட்டத்தை இப்படி ஒரு சூழல் வரும் என்று அன்றைக்கு நீங்கள் எண்ணினீர்களா? இப்பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? எதிர்கட்சி கண்டிப்பாக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னைக்குமே இருந்ததே கிடையாது. கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது ரெண்டு தலைவர்கள் பேசி சரிப்படுத்துவாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆனா நான் திமுக இருந்து வெளியே வரும்போது நான் எதுக்காக திமுக இருந்து விலகிறேன்னா அதுக்கான பதில் அது வரைக்கும் அப்பவும் கொடுக்கல, இப்பவும் நான் கொடுக்க விரும்பல. மத்தவங்களை நினைக்க மாதிரி எனக்கும் தளபதி அவர்களுக்கும் எது ஒரு பிரச்சனை, அது உருவாக்கப்பட்ட கதைகள். அதுவும் நான் விளக்கம் சொல்லல, அவரும் விளக்கம் சொல்லல. கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கும் தெரியும், எனக்கு உண்மை என்னன்னா அவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். மக்கள் மத்தியில ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சூழல் அல்லது எதிர்பார்ப்பு இருக்கிறதை நீங்கள் உணர முடிகிறதா, அல்லது ஒரு பிரச்சாரம் என்கின்ற ரீதியில் மட்டும் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக ஒரு மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா கடந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றம் நம்ம தமிழகத்துல பார்த்ததே கிடையாது. சட்டமன்ற தேர்தல் முடிவு ஒருவேளை ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் அல்லது அப்படி ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக தலைமைக்கோ அல்லது மத்திய தலைமைக்கோ இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஹங் கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒன்னு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். நாங்க அவ்வளவு தெளிவாக சொல்றோம், வெற்றி எங்களுக்கு இருக்கணும். ஒரு நம்பிக்கை 100% இல்ல 200% வெற்றி எங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.